சென்னை ஸ்பீட் நியூஸ். சில நாட்களுக்கு முன்பு காங்கிரசிலிருந்து விலகி மதுரையில் மதசார்பற்ற சோசியலிச காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை துவங்கி சென்னை கோயம்பேட்டில் உள்ள சிம்சன் ஹோட்டலில் பத்திரிகையாளர்களை கட்சியின் தலைவர் மகாத்மா சீனிவாசன் சந்தித்தார். பின்பு பேசிய அவர், கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய தேசிய காங்கிரஸில் மனித உரிமை பிரிவு தலைவராக பணியாற்றி வந்தேன். சில தலைவர்களின் செயல்பாடுகளில் அதிருப்தியுற்று விலகி தனியாக ஒரு கட்சியை உருவாக்கியுள்ளோம். காங்கிரஸ் கட்சியில் மனித உரிமை பிரிவு தலைவராக பதவி வகித்து வந்தேன். கட்சியில் சில மூத்த நிர்வாகிகளின் செயல்பாடுகள் எங்களுக்கெல்லாம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்துவதாக உள்ளது. பணம் போட்டு பணம் எடுக்கிற முதலீடுகளாகத்தான் செயல்படுகிறார்கள். ராகுல் காந்தி மட்டுமே கட்சிக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார். ஆனால் அவரை ஏமாற்றிக் கொண்டு செயல்படும் மூத்த தலைவர்கள் சிலரது நடவடிக்கை அதிருப்தி தருவதாக உள்ளது. அதனால் காங்கிரசிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பாத யாத்திரை, சைக்கிள் பயணம் சென்று ராகுல் காந்தியின் பெயர் புத்தகத்தில் இடம்பெற்ற எனக்கு மதுரை மேலூர் தொகுதியில் சீட் கிடைப்பதாக இருந்தது. அதை மாணிக்கம் தாகூர் தான் கடைசி நேரத்தில் தடுத்து விட்டார். இப்படி கட்சிக்காக உழைப்பவர்களை எல்லாம் ஓரம் கட்டும் வேளையை ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது தலைமை. இதனால்தான் அசினா சையத், அமெரிக்க நாராயணன், CR சுந்தரராஜன் என முக்கிய நிர்வாகிகள் என்று எல்லோரும் வெளியேறுகிறார்கள். ஒவ்வொரு செங்கலாக உதிர்ந்து கொண்டிருக்கிறது என்று 31 ஆண்டுகள் சிறை வாழ்க்கை வாழ்ந்து வெளிவந்திருக்கும் பேரறிவாளன் லா படித்த வழக்கறிஞராகியுள்ளார். அவரது வழக்கறிஞர் பட்டத்தை தடை செய்ய காங்கிரஸ்காரர்கள் துடிப்பது தவறு என்றும், காங்கிரசிலிருந்து பிரிந்த அதிருப்தியாளர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதுதான் எனது முதல் கட்ட பணி என்றும், தொண்டர்களுக்கான கட்சியாக எனது கட்சி செயல்படும். காமராஜர், கக்கன் ஆகியோரின் கொள்கை வழியில் புதிய கட்சியின் பணிகள் தொடரும் என்று கூறினார். வரைக்கும் தேர்தல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. 10 நாள் வெயிட் பண்ண இல்லை. போன வருஷம்லாம் 1 மாதம் இப்போ 10 நாள்ன்றாங்க. அதில் பெருமையாக சொல்கிறாங்க. அவ்வளோ அவசியம் கிடையாது. இருக்கிற டெக்னாலஜியில் இதான் ஒரு பூத்துன்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த பூத்துக்குள்ளே தேர்தல் நடந்து முடிஞ்சது. இந்த பூத்தில் நாங்கள் ஒரு 7 பூத்து எடுத்து உட்காந்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். அந்த மிஷினை அப்போவே சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி மொத்தம் 1000 ஓட்டு இருக்குது உள்ள. 1000 ஓட்டு தான் மொத்தம் போலிங் ஆக வேண்டியது. ஆனால் ஓட்டு போலிங் 85, 850 ஓட்டு போலிங் ஆயிருக்குன்னா, அந்த 25 கட்சி நின்று சுயேட்சையோட சேர்த்து சொன்னீங்கன்னா, அந்த 25 ரிசல்ட்டையும் ஒரு சின்ன பொட்டுக்கட்டில் பெட்டி கேஷ் மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்லேயே எவ்வளோ வியாபாரம் ஆனதுன்னு பார்க்க முடியும். அன்றைக்கி என்ன பிஸ்னஸ் ஆகுது, எத்தனை இட்லி விற்றுருக்கு, எத்தனை பூரி விற்றுருக்குன்னு பார்க்க முடியும். இந்த சிஸ்டம் அதுதான். அதே மாதிரி அப்போவே பார்த்தது அந்த பூத்தில் வரைக்கும் ஒரே ஒரு பூத்துக்கு வரைக்கும் ரிசல்ட் அவங்க அறிவிச்சுட்டு போகலாம். அப்படி ஒரு பூத்துலாம் அறிவிக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. அப்போ ஒரு கட்சி ஒரு திமுகவில் இருக்காரு, ஒரு அதிமுகவில் இருக்காரு, நான் காங்கிரஸில் இருக்கேன்னா என் கட்சியோட ஓட்டு எவ்வளோன்னு சொன்னாங்கன்னா ஓட் பண்ணிடுவேன். அப்போ 850, 150, 200, 100, 50, 70 சொல்ல அந்த நேரத்துலேயே அந்த ரிசல்ட் வந்துடும். கட்சியோட ரிசல்ட்டை அனைத்து பூத்தையும் ஒன்றா சேர்த்து என்னைக்குன்னா வந்துடும். அப்போ மாற்றம் எதுவும் வரப்போறது இல்லை. எப்படி நம்பிக்கை இல்லாமல் 10 நாள் எடுத்துன்னு போய் அதுவே பாதுகாத்துட்டு 10 நாளுக்கு அப்புறம் அது சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின்னால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் பிஜேபி, அதிமுக சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு என்னோட. ஓகே.